ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் என்ன மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தது நேற்று அப்படின்னா, நினச்ச மாதிரி தான். அதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து, ஸோ அந்த சப்போர்ட்டில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.60% வரைக்கும் ஹை வந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் மட்டும் நமக்கு ஒர்க் அவுட் ஆனது, கண்டினியூஸாக ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னா, இதோட எண்டு இந்த இடம் தான். அதாவது ஒரு $60 இன்னொரு $1.3 பக்கம் ஹை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எக்ஸாக்டாக இந்த இடம் ஒர்க் அவுட் ஆகணும். ஸோ இது கண்டினியூஸாக நமக்கு ஒரு பை போகணும் அப்படின்னா ஹையை வச்சு பிரேக் அவுட் பண்ணும். ஸோ இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு $1.3 வரைக்கும் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நேற்று ஈவினிங்கில் எக்ஸாக்டாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் நமக்கு மேலே வந்திருக்கு. ஒரு 5,150 சப்போர்ட் எடுத்திருக்கு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருந்த சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 5,124 தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் அந்த மாதிரி நடக்கல. அதுக்கு முன்னாடியே சப்போர்ட் எடுத்துருச்சு. 5,150 சப்போர்ட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 89 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. இன்னைக்கான பிரேக் அவுட் என்னவா இருக்கு அப்படின்னா, நேற்றோட ஹை தான். நேற்றோட ஹை 5,241. ஸோ இந்த 5,241 பிரேக் அவுட் பண்ணாலே நமக்கு ஒரு பை சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா, யூஎஸ் ஆயில் ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு தான் மேலே வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்த பை பண்ணால் ஸோ அகைன் 5,332 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் க்ரூட் ஆயிலில் இருக்கு. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் சேம் ரெசிஸ்டன்ஸ் தான் 5,332. இன்னும் அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணால் நல்ல ஒரு ஃபால் எடுக்கிறதுக்கு சான்ஸ். ஏன்னா ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் கொடுத்துருக்கு. ஸோ செல்லர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டினியூ இந்த இடத்துல போயிட்டு இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா மேலே போகாமல் மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்லலாம் ஓப்பன் ஆனது அப்படின்னா அகைன் இந்த 5,150ங்கிறது நமக்கு ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நேற்றே பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு. இதையும் பிரேக் அவுட் பண்ணால் அகைன் 5,332 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் க்ரூட் ஆயிலில் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். நேச்சுரல் கேஸோட பிரேக் அவுட் 408.8 அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இன்னும் பிரேக் அவுட் நடக்கலை. ஸோ இன்னைக்கான சப்போர்ட் அண்ட் பிரேக் அவுட் மட்டும் சேம் பிரேக் அவுட் தான் 408.8. சப்போர்ட் ஜோன் 397. ஸோ 397 தான் அகைன் பையிங் பாசிபிலிட்டிஸ். பிரேக் அவுட் நடந்தாலும் இப்போ காலையிலேயே நல்ல மார்னிங்லேயே மேலாம் ஓப்பன் ஆகி இந்த 408.8 பிரேக் அவுட் நடந்தால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 417 418 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நான் நேச்சுரல் கேஸில் ரெசிஸ்டன்ஸ் இன்னும் ட்ராப் பண்ணலை. அது பார்த்துட்டு கூட பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சப்போர்ட், ஏன்னா நல்லா இந்த இடத்துல பிரேக் அவுட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல பை தான் வந்திருக்கு. பை ஒரு பேரலல் சேனல் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிரேக் அவுட் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கே தவிர ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு வேணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கோல்டு. கோல்டு இந்த இடம் தான் சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்தேன். அதாவது ஒரு 1 வீக்காக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் $4,045 அப்படின்னு. ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டபிள்யூ பேட்டர்ன் எடுத்து நமக்கு இவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்கு. மறுபடியும் இந்த டபிள்யூ பேட்டர்னோட நெக்லைனை தான் சப்போர்ட் எடுத்துட்டு வரும். ஸோ ஒரு டெக்னிக்கல்ஸாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இப்போ $4,045 ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு $4,144 வரைக்கும் ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் கோல்டு நேற்று சொல்லியிருந்தேன், ஹையெல்லாம் பிரேக் அவுட் ஒரு என்ன சொல்றதுன்னா நல்ல ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு அதே தான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கேப் அப்ல ஓப்பன் ஆனால் ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த 124,450 பிரேக் அவுட் பண்ணிட்டா ஒரு 500 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வரும் நமக்கு நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். கேப் அப்னா நேற்று ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் ஓப்பனிங் கொடுத்துருக்கு சில்வரில். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஆல்ரெடி நமக்கு ஒரு ஹேமர் கேண்டில் பேஸ் பண்ணி ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக ஒரு 500 to 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் சில்வரில் அப்சைடில் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் காப்பர் பார்க்கலாம். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் இடத்துல தான் இருக்கும். அதாவது 1005.15 தான். ஸோ காப்பருக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். டார்கெட் இன்னைக்கான ஹை 1010 வரைக்கும் வரதுக்கான
சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.